ஹஜ்ஜாஜிகளே, 2026ஆம் ஆண்டு ஹஜ்ஜி கமிட்டியின் மூலமாக ஹஜ்ஜிக்கு செல்ல இருக்கக்கூடிய ஹாஜிகளின் கனிவான கவனத்திற்கு, வழக்கமான ஆண்டுகளை போல் இந்த ஆண்டு ஹஜ்ஜி கமிட்டியில் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் இல்லை. மாறாக இந்த வருஷம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ எல்லோருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். மெடிக்கல் ஃபிட்னஸ், மெடிக்கல் சம்பந்தப்பட்ட அந்த முகாமுக்கு வருவதற்கு முன்பு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜி கமிட்டியின் மூலமாக நிறைய தகவல்கள் வந்திருக்கிறது. சவுதி அரசாங்கமும் இங்க இருக்கக்கூடிய அரசாங்கமும் ரொம்ப கடினமாக ஸ்ட்ரிக்டாக சில விஷயங்களை எல்லாம் இந்த வருஷம் அமல்படுத்த போறதாக தகவல் வெளியாகி வருகிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னா மெடிக்கலுக்கு ஊசி போடுவாங்க. ஊசி போட்டுட்டு எல்லாம் செக்அப் பண்ணிட்டு அதனுடைய உடல் ஃபிட்னஸ் சம்பந்தப்பட்ட சர்டிஃபிகேட்லாம் நம்ம சாதாரணமாக வரும். ஆனா இந்த ஆண்டு ஹஜ்ஜி கமிட்டியின் மூலமாக அங்க இருக்கக்கூடிய சில முக்கிய ஸ்தர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஹாஜிகள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டாக பரிசோதனை செய்யப்பட இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, வயசானவங்களாக இருந்தா நடக்க வச்சு பாக்குறாங்க. அவங்க யாருடைய சப்போர்ட்டும் இல்லாம தனியா நடக்கிறாங்களா, கொஞ்சம் ஸ்டெப் அவங்க நடக்க வச்சு பாக்குறாங்க, அவங்களோட பேச வச்சு பாக்குறாங்க, அவங்களுக்கு மூச்சு வாங்குதா, இது போன்ற நிறைய விஷயங்களை இந்த ஆண்டு அவங்க செக் பண்ண போறதா சொல்றாங்க. ரொம்ப தள்ளாடி அவங்களால முடியல, அவங்களோட சப்போர்ட்டுக்கும் யாரும் வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் அவங்கள ரிஜெக்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ முதியவர்களான ஹாஜிகள் தயவு செய்து உங்களுடைய உடலை நீங்க பராமரிச்சு அதுக்கு உண்டான ஆரோக்கியத்தோடு இன்ஷா அல்லாஹ் நீங்க மெடிக்கல் ஃபிட்னஸ் வாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டு இன்னொரு தகவலும் வருகிறது. அங்கே சென்று கேஸ், அடுப்பு, ஃப்ரிட்ஜ் எல்லாமே ரூம்ல இருக்கும். போய் இங்கிருந்து அரிசி பருப்புகளை கொண்டு போய் நம்ம சமையல் செய்யணும், செஞ்சுட்டு இருந்தாங்க இத்தனை நாள் வரைக்கும் ஹாஜிகள். ஆனா இந்த ஆண்டு ஃபுட் ப்ரொவைட் பண்றேன்னு சொன்னாங்க. ஆனால் ஃபுட் ப்ரொவைட் என்பது இந்த ஆண்டு இல்லை. அதே நேரத்துல நாமும் சமைச்சு சாப்பிட முடியாது. அங்கே சென்றுதான் நம்ம பூஃபியாவில் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. தமிழக உணவுகள் கிடைக்கப்படக்கூடிய தொடர்புகள் கிடைத்தால் அங்கே சென்று நம்ம சாப்பாடு வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. ஸோ இந்த ஆண்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஹஜ்ஜி கமிட்டியின் மூலமாக செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு உண்டான எல்லா விதமான ப்ராசஸிங்கும் ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படின்ற ஒரு தகவல் மட்டுமல்லாம, இந்த ஆண்டு மட்டும்தான் 30-35 நாட்கள் ஹஜ்ஜிக்கு செல்ல முடியும். அடுத்த ஆண்டுல இருந்து ஹஜ்ஜி கமிட்டியின் மூலமாக வெறும் 20 நாள் மட்டும்தான் செல்ல முடியும் என்ற தகவலும் வருகிறது. இன்ஷா அல்லாஹ் ஹாஜிகளே, எல்லோரும் நீங்க தயாராகுங்க. ரமலானுக்கு முன்பதாகவே அவங்க ஹஜ்ஜிக்கான கிளாஸ் நடத்துறாங்க. அதுக்கு முன்பதாகவே மெடிக்கலும் ஊசி போடக்கூடிய ப்ராசஸிங் நடப்பதாக வருகிறது. இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே ஆரோக்கியத்தோடு இருங்கள். வாக்கிங் போய் பழகுங்க. அதிகமாக அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. 5 வக்து தொழுகையை விடாம தொழுவுங்க. முடிஞ்ச தஹஜ்ஜுத் தொழுவுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், இறைவனுடைய அந்த ஏகத்துவ கலிமாவை அதிகமாக ஓதிக்கொண்டிருங்கள். மதீனாவுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைப்பதற்கு அதிகமாக ஸலவாத்துகள் ஓதுங்கள். அங்கே சென்று இபாதத் செய்வதற்கு நீங்கள் இங்கிருந்தே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தயாராகுங்கள். அல்லாஹு தஆலா அனைவருக்கும் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நசீபை தந்து